நகராட்சிகள், பேரூராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கும் நிலையில் உள்ளாட்சி எல்லைகள் விரிவாக்கம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 6 வார காலத்திற்குள் பொதுமக்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த அரசாணை தொடர்பான முழு விவரம் என்ன? நிச்சயமாக சமீபத்தில் அந்த ஜனவரி 31ஆம் தேதி தமிழ்நாடு அரசானது ஒரு 5 அரசாணை வெளியிட்டிருந்தது. அதில் மாநகராட்சி எல்லைகள், நகராட்சி எல்லைகள் விரிவாக்கம் தொடர்பாகவும், புதிய நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளை அமைத்திருக்கும் தொடர்பாகவும் ஒரு அரசாணையானது வெளியிடப்பட்டது. அதன்படி சென்னை, மதுரை உள்ளிட்ட மாநகராட்சிகளுடன் 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 149 ஊராட்சிகளை இணைக்கவும், திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட நகராட்சிகள் 144 ஊராட்சிகளை இணைக்கவும், இவ்வாறு பல்வேறு ஊராட்சிகளை இணைப்பது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த அரசாணை முழுவதையும் தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இந்த அரசிதழில் வெளியிட்ட நாளிலிருந்து 6 வாரங்களுக்குள் பொதுமக்கள் தொடர்பான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த பகுதியில், அதாவது அந்த அருகில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் இணைக்கும் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது ஆட்சேபனைகளையும் முதன்மை செயலாளர், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தலைமைச் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை என்ற முகவரிக்கு அனுப்பலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்சேபனைகள், அதாவது அந்த குறிப்பிட்ட 6 வாரத்திற்குள் வரும் ஆட்சேபனைகள் மீது தமிழ்நாடு அரசானது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு இந்த ஊராட்சிகளை அந்த பகுதிகளில் இணைப்பு தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கண்ணன்.